இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு கொளத்தூர்ல நாங்க வந்து பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிருந்தோம். அதுல வந்து மைக் யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பெர்மிஷனும் வாங்கியிருந்தோம். அது இருந்தும் கடைசி நேரம் வரை எங்களுடைய தலைவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. கடைசி வரைக்கும் நாங்க வந்து போராடி எங்களோட நிர்வாகம் எல்லாம் ரொம்ப போராடி நின்று பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி தான் கடைசி நேரத்துல எங்களுக்கு வந்து அந்த அனுமதி வழங்கப்பட்டது. மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கான தடைகளை இங்க இருக்கிற காவல்துறை திமுகவுடன் இணைந்து கொண்டு, திமுகவுடன் பணம் பெற்றுக்கொண்டு, திமுகவுக்கு கைக்கூலியாக செயல்படும் வந்து ஒரு பெரும்பாலான அதிகாரிகள் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு இன்னைக்கு வந்து நாங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லிக்கும் வந்து இங்க தமிழகத்தில் இருக்க தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்கள் கடிதங்களை அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான இதுவும் அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் சுமூகமாக செல்ல வேண்டும். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக 234 தொகுதி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். எந்த மாற்றம்